வெல்கம் பேக் டு அவர் சேனல். அதிகம் ப்ராஃபிட்டாக இருக்கணும், கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும், ரொம்ப கஷ்டப்படக்கூடாது, நல்ல வருமானம் வரணும், டெய்லி மூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் கண்டிப்பாக ஒரு கெமிக்கல் ஃபீல்டை நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா கெமிக்கலை பொறுத்தளவுக்கு கெமிக்கல்னால் ரொம்ப பயப்பட தேவையில்ல. ஹோம் கிளீனிங் ப்ராடக்ட். இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டெய்லி மூவ்மெண்ட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா வாங்குறவங்க கண்டிப்பாக இது அத்தியாவசியம் அப்படின்ற ஒரு பொருள் வந்து கெமிக்கல் ஃபீல்டு. அப்படி இருக்கும்போது டெய்லி மூவ்மெண்ட் ஆகும். நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மியாக போடலாம், ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்கலாம். இதில் ஒரு ஸ்ட்ரகிள் என்ன அப்படின்னா, ஆனால் நம்ம பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டு குவாலிட்டியாக இருக்கணும். அவங்க இதை வந்து லோக்கல்னு சொல்லி நினச்சிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, சரி இது வந்து இப்படிலாம் சேல்ஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக லோக்கலாக இருக்கும், நம்ம கடையில் வாங்குறது மட்டும்தான் இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுதான் இல்லை. அங்கே என்ன அப்படி ஆகுது அப்படின்னா பேக்கிங். பேக்கிங்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கிறனால அது வந்து ஹை குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய ஒரு லிக்யூடே ஹை குவாலிட்டியாகவே நீங்கள் வந்து பண்ணலாம். ஆனால் அதுக்கு ஒரு சில ஃபார்முலேஷன் இருக்குது. நம்ம யூஸ்வலாக வெறும் எஸ்எல்இஎஸ் வச்சு சால்ட்டு போட்டு ஆசிட் சிலரி ஊற்றி இதெல்லாம் ஊற்றுனா எனக்கும் ஹை குவாலிட்டியான டிடர்ஜென்ட் வரும் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. ஒரு சில பொருள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணக்கூடிய பொருள் ஃபார்முலேஷனோடு ஆட் பண்ணணும். காஸ்ட்டும் கம்மியாக இருக்கணும். இப்படிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. இதை நீங்கள் முழுசாக கற்றுக்கணும், உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கமர்ஷியலாக ஒரு 25 ரூபாய்க்கு நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான லிக்யூடு நீங்களே பண்ணலாம். எப்படி என்ன டீட்டெயில்னு சொல்லிவிட்டு நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம்.